அன்புள்ள நண்பர்களே, இறந்தோரை எரிப்போரும் உண்டு, இறந்தோரை புதைப்போரும் உண்டு. இறந்தோரை எரிக்கும் இடம் சுடுகாடு, இறந்தோரை புதைக்கும் இடம் இடுகாடு. இடுகாடுக்கோ சுடுகாடுக்கோ நீங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது, நீங்கள் பார்வையிடுகின்ற பொழுது, அவர்களுடைய சுபிட்சத்திற்காக வேண்டி, அவர்களுடைய சாந்தி சமாதானத்திற்காக வேண்டி நீங்கள் ஆறுதல் கூறும் முகமாக அவர்களுக்காக இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே கற்றுத்தருவார்கள். நீங்கள் இடுகாடை, மண்ணறையை நீங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது பின்வரும் பிரார்த்தனையை நீங்கள் கட்டாயமாக கூறிட வேண்டும். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா. இதனுடைய பொருள், இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிமான மன்னரை வாசிகளே, உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் என்றென்றும் நிலவட்டுமாக. நிச்சயமாக இறைவன் நாடினால் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களே நாங்களும். எனவே நான் எங்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் நல்லதை, ஆரோக்கியத்தை இறைவனிடத்திலே நான் கேட்கிறேன். அழகிய இந்த பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும். மன்னரை வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கையை விட்டும் அப்பாற்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கைக்கும் மன்னர வாழ்க்கைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை இருக்கிறது. அந்த திரை மறையில், மண்ணறையில் தூங்கி கிடக்கக்கூடிய அந்த மன்னரை வாசிகளுக்கு சாந்தி சமாதானம் அமைதிக்காக வேண்டி நாம் என்றென்றும் பிரார்த்திப்போமாக.